இது மாதிரி ஆச்சுன்னா என் பசுமார் தான் காரணம். என் பசும்பால் தான் காரணம். என்ன ஒன்றும் இல்லையம்மா, நான் என்ன தப்பா சொன்னேன்? என் பசுமாடு பாலை குடிச்சதுனால தான் இந்த ஆட்டம் ஆட்டு குழந்தை தப்பா சொன்னேன். உன் பசுமாட்டு பால் குடிச்சது மட்டும் இல்லடா, என் அப்பன் முருக பெருமானுடைய அருள் அருள் உனக்கு கிடைச்சிருக்குது. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். எதுல எதை வேணாலும் நினைக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆமா, இதுல மட்டும் ஆணவம் என்பது தலைக்கேறிச்சுனா கூடாது. ஆணவம் கருவம் மட்டும் இருக்கக்கூடாது. அதுவே நமக்கு அழிவாள். அது தீம்பாகும் நமக்கு. எவன் ஒருவன் ஒரு தொழில ஆணவம் அடைகிறான்னு ஆமா, அதே தொழிலாளியே அவனுக்கு அழிவு ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். புரியுதா? மதிக்கணும் தொழில. உண்மைதான். மதித்தால் பெருமை உண்டா, ஆனாகவே வந்து அருள் சேரும். ஆமா, அப்படி முருகப்பெருமானை ஆடி பாடி வந்தாலும் நாம் வழக்கப்படி எங்கு சென்று விளையாடி வருவது? நந்தவனம் சென்று ஆத்தங்கரைக்கு போயிட்டு விளையாடிட்டு வருவோம் தினந்தோறும். அதனால அந்த புறத்துல அசலாத்து பெண்கள் இருக்காங்க. நிறைய இருக்குதுன்னா நம்ம கிட்ட தான் நிறைய இருக்குதா? நிறைய இருக்குதுமா. ஆடா மாடா நம்ம நாட்டு தாதி நிறைய இருக்காங்கம்மா அசலாத்து பெண்கள்லாம். என்னுடைய தாதி பெண்கள் அவங்க. ஆமா, என் உடன் விளையாடி வரக்கூடியவர்கள். தினந்தோறும் தான் பாத்துக்கிறேன்னா அதனால ஆமா, ஆகியனால நானா இருந்ததாக சீக்கிரம் ஆசிட்டு வரியா? போய் வரேன். போய் வரமா, போய் வரதுலயே போய் வரமா, போடா போடா.
நீ வந்துட்டா மட்டும் பிடிச்சிடுறாங்க. இன்னும் வரைக்கும் பிடிச்சாங்க. ஐடியா வந்து நம்ம போலாம் 2 பேரும் சேர்ந்து. ஜோடி ஜோடி ஜோடி. அப்படியா? நீயும் நானும் ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. நீயும் நானும் ஜோடி. பரியாளக்கும் பரமதீபம் பார்வதி போட்டார் ஜோடி. பரியாளக்கும் பரமதீபம் பார்வதி போட்டார் ஜோடி. அந்த பார்வதி தெரியாது கங்கைய போட்டார் ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கூட டீச்சரை போட்டார் ஜோடி. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கூட டீச்சரை போட்டார் ஜோடி. அதை பார்த்து கட்டால் மாணவி கிட்ட மாணவரெல்லாம் ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. நீயும் நானும் ஜோடி. ஆஸ்பத்திரியில ஆயா கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுறான் ஜோடி. அப்படியா? ஆஸ்பத்திரியில ஆயா கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுறான் ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. அது நானும் ஜோடி. அது மட்டுமா? அப்படி கிடையாது. கத்தனை கட்டா கொல்துக்கால் மூடோ சித்தால போடுறான் ஜோடி. கொல்துக்கால் மூடோ சித்தால போடுறான் ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. ஜோடி வாடி வாடி வாடி. ஜோடி ஜோடி வாடி. ஜோடி வாடி. மூஞ்சா அவனியா? என்னடி? நல்லா இருக்கிறால போய் நல்லா சொன்னா எப்படி தெரியல பாரு. நல்லா போயிட்டு இருந்ததுன்னா என்ன கலர் இருக்கிறாரு நீ என்ன கரியல் இருக்கிற மொட்டா புட்ரா நல்லா உன்னை போட்டா அப்படி சொல்லிக்கிறேன். யாரும் கிடையாதா? மொட்டை புடிச்சிருவோம். செப்பியாக்கு வேணாவா? இது வரையும் அவன் தூங்கி இருந்தான். வந்து இப்படி இப்படின்னு எடுத்தான் புடிச்சுக்கிறான் பாரு. உன்னை புடிச்சுக்கிறாண்டி. செப்பியாக்கு வேணா வா 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 போலாம் வா. சரி ஏண்டா தம்பி என்ன நினைச்சுக்கின மாமானு என்ன மாமானு மரியாதை கிடைக்கும். ஏற்பாடு பண்றேன். நான் சொல்றது கேட்டு உனக்கு புள்ள கொடுக்குறேன். முடியலன்னா நான் மொட்டையை போட்டு கொடுக்குறேன். செப்பியாக்கு வேணா வேஸ்ட். சரி போட்டோம். நீ யாரு? உன் பேரு என்ன? தெரியுமல்லவா? கூப்பிட்டா வீராயிரம் வந்து நான் பேரை தாங்க மாட்டேன். என்ன பண்ண குச்சாட்டுக்கு வேஸ்ட் வேணா. சரி இதுவா என்ன நாடு? என்ன நாடுன்னு கேக்குறான். அசலாத்து பெண்களோடு இருக்கிற ஆத்தங்கரில் இருக்கும். ஆமா ஆமா. அதுல நானும் அசலாத்து பெண்கள் தான். ஐயருட்டம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஐயருட்டம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அடுத்து கொண்டு வர சொன்னாங்க. யாரே கங்கையம்மா உன்னை தூக்கின்னு வர சொன்னாங்க. தோழங்கள கங்கையம்மா வர நான் சொல்றேன். அதான் சொல்லுகிறேன். கங்கையம்மா இருக்கு. சாதி பெண்ணாக இருக்கின்ற அனந்தனமோ அம்மாவை கண்டு பாதபூஜை செய்வது வழக்கம் அல்லவா? போய் சரி போடியா.
வணக்கம். யாருங்க கைக்குள்ள வடிவேலு? யாருன்னே தெரியல. போராட்டமா போச்சு. வடிவேலு. வயசுக்கு வந்துட்டேன்னா வயசுக்கு வந்துட்டேன்னு கேட்டேன். பெண்களை பார்த்தால் இப்படியா கேட்பார்கள்? வயசுக்கு வந்துச்சா வயசுக்கு வரலையான்னு தான் கேட்க. இது கூட தப்பு. என்ன பரிசு கொடுக்க போறாங்க. பலப்பட்டியா 10 பட்டு வயசுக்கு வந்தா எட்டுமாயா பெண்களை பார்த்தால் அடிக்காத ஆபத்து இங்க இருக்குது. ஏண்டா ஏண்டி யாரு யாரு நான் அடிச்சுட்டானியா என்னடா உன்னை இட்டுமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என்னிட்டு போய் ஊர் மேல விட்டுருவேன். என்ன நினைச்சுக்கணும் நீ? ஏதோ நான் பொண்ணு பார்த்து வரேன். ஒரு பெண்களை கண்டால் அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு பைப்புக்கு நம்மகிட்ட கருப்பு பைப்பு என்ன பைப்பு? போகுது பைப்புக்கு பைப்பா சொன்ன நானு நீ தான் சொன்ன பயிர்ப்பு ஏற்பு அதே கிடையாது. சரி போட்டோம் வா. என்ன பார்த்து அடிச்சுட்டு ஆமா வா கிட்டவா ஒரு முத்தம் ஒண்ணு கூட. என்னடா டேய் நான் ஒன்னும் சும்மா கேட்கல. மூஞ்சிக்கலாமா முத்தம் ஆகணும். பின்ன எந்த மூஞ்சிக்கு கொடுக்க போறா? டேய் உன் மூஞ்சி பார்த்தா உமாகரன் கூட எது மாட்டேன் எழுந்திக்க மாட்டேன்றாங்களா? அப்ப முத்தத்தை நீயே வச்சுக்கோ. இங்க வா. நீ யாரு? உன் பேர் என்ன? நான் யார்? என் பெயர் என்ன? அதை விளக்கமா சொல்லு. சொன்னால் அப்பதான் தெரிய வரும். தெரியுமல்லவா? ஆமா. சொல்கின்றேன். ஓடியா வள்ளி மாதே தலவடி உள்ள அழகிய வதன சிங்காரி வாரே வள்ளி மாதே நானோ அசலாத்து பெண்கள். ஓ அசலாத். ஆமா என்னுடைய பெயரோ செண்பகவல்லி. ஆமாம் இருந்தாலும் என் தோழிகளுடன் ஆடி பாடி கும்மி அடிப்பது வழக்கம். தினந்தோறும் ஆமா சென்று தோழிகளை காணலாம். ஓடி நான் போய் சொல்லிடுவேன். வந்து கொண்டே இருக்கேன். சீக்கிரமா சென்று வா. வாங்கம்மா வாங்கம்மா போயிட்டு
தானே ஆகட்டும், நல்லா இருங்க. அப்படியே ஆகட்டும். ஏண்டி எனக்கு முன்பதாக வரக்கூடியவங்க ஆமா. ஏன் இந்த மன்ற தாமதம் வந்து சொல்லுங்க. கிரகத்துல அநேக வேலைகள் இருந்ததம்மா. உனக்கு நடி வேலை கிரகத்திலே வேலையம்மா. இந்த வயசுல வேலை செய்யற ஆமா. பெண்களா இருக்கிற வீட்டுல எல்லாம் நீ கத்து கொடுத்துருக்கா. ஆமா. ஏண்டி அரண்மனையில என்னடி வேலை செஞ்சிருக்கிற? தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை, பால் காய்ச்சி எடுத்து கொண்டு சென்றேன். ஆமா, அதெல்லாம் ரைட். நேரம் தாமதம் ஆகிட்டது. சரி போகட்டும். ஏய் உள்ளாரா ஏண்டா நாம எங்க செல்வது? ஆத்தங்கரைக்கு செல்லணும். நீ என்னடி சொல்றீங்க? செல்லலாமாம்மா. நீ என்ன சொல்ற? அம்மா வேண்டாம் அம்மா, ஏண்டி வெயில் அதிகமா இருக்கின்றது, வெப்பம். வெப்பம் அதிகமா இருந்தா போய் அவுத்து போட்டு தண்ணியில குடிச்சா வெயில்ல போனா என்ன ஆகா? இன்று வேண்டாம் அம்மா, கருத்து போயிடுமா? ஆமா. இன்று வேண்டாம். நாளைக்கு எல்லாம் மாமா நீ இன்னைக்கு கண்டிப்பா இருக்கிற கோணம் நாளைக்கு இருக்கு மாடி. இருக்காது. ஏற்கனவே மொத்தம் காஞ்சி கிடக்குது. ஆமாம்மா. நான் கூட வரமா நீ வர போறியா? குளிக்கிறதுன்னு அட பாக்க பாவி, பெண்கள் சில இடத்துக்கெல்லாம் ஆடவர்கள் வரக்கூடாதுடா. பாதுகாப்பா தொடர்ந்து பாக்குறமா. ஏத்தா, அவுத்து போட்டு குளிக்குமா. அவுத்து போட்டு நான் குளிச்சிருந்தா தொலை வந்து பார்ப்பேன். ஆபத்து வந்தாலும் பாத்துக்கிறேன். ஓ, யாராவது ஆடவர்கள் வருகிறார்களா? அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அந்த பக்கமா பெண்களுக்கு பிடித்த விளையாட்டு கும்மி ஆட்டம். அடிச்சுக்கலாமா நம்ம கும்பலா தாத்தாச்சிக்கலாம். கும்பி அடிச்சுக்கலாமா. கும்பி அடிச்சுக்கலாம். நான் கூட வரமா. சரி சரி, நான் வந்து வரேன்டா, போ. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாம் அம்மா. ஏண்டி அம்மா, நல்ல விளையாட்டுமா. என்ன விளையாட்டு? மண்ணை நீட்டா போட்டு விட்டு எடுக்கலாமா. ஒண்ணும் இல்ல. அந்த மண்ணு உள்ள உள்ள விட்டு எடுக்கலாமா. எதுக்குள்ள விட்டு? ஆட்டம் மண்ணுக்குள்ள ஏய், நீட்டா கோலி. வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு அந்த ஆட்டம் தாமா முதல்ல அப்பா தாமா கிரிக்கெட் எல்லாம் வந்தது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஆ. அது ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம், பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டமா சொல்லு பாப்போம். அதேதாம்மா. இதேதான். அதேதான். ஏம்மா, கும்பி ஆடிமா. ஓலி ஆட்டமா? 1 2 3 என்னடி அக்கா மாரே குனிடா. தள்ளிப்பட தலைமையில போடுங்க. நீ எதுக்கு பொம்பளை என்ன போய்ங்கிறா? எப்ப சொன்னாரு மட்டும் புருஷா போடுன்ற நானும் கும்மி தானே வச்சுக்கிறோம் கூட. அவன் வேண்டாமாம்மா. நான் எங்கம்மா அவன் இடத்துக்கு வாங்கிட்டமா அடிக்கிறானே. பொன்னான தங்கை மாறு பொறிகளடி குமி. பொன்னான தங்கை மாறு பொறிகளடி குமி. எல்லாருமே ஊராம நம்புறாண்டி. அடித்து அடிக்கிறேன். வலிக்குதுமா, மாமா அடிக்காதம்மா.
ஒயர் ஒயர் ஐயோ ஐயோ அடிக்காதுமா நான் அடிக்காதுமா ஒயர் ஒயர் ஜாடி பின்னி பார்த்தா சின்ன வயசுல உண்டுனா விளக்கலாம் அதெல்லாம் பொறுமையா என்ன தெரியல அது காந்தக வெளிக்குது பைக் மாதிரி பொழுது போகுதே தெரியாதம்மா இருந்தாலும் நாம இந்த நந்தவனத்துல கும்மி அடித்து உடல் எல்லாம் அயற்சியாக அசுஸ்தமா இருக்கிறது. அதோ பார்த்தனியா நீர்வடை அந்த நீர்வடையில சென்று நாம் ஜலக்கிட்ட செய்யலாமா? அப்படியாகட்டும் அம்மா போலாமடி? நீ நோயாள கண்டிச்சு நீங்க அங்க குளிக்கல அங்க குளிக்கல டேய், உனக்கு வயசு தான் அந்த புத்தியா இருக்கு. குளிக்கிறது கூட வயசு டேய் நீ கட்டிக்கிற அவங்க பஸ் வருது அப்படியே அவன் கோமம் கட்டிக்கிறான், நான் கட்டிக்கிறேன். நீங்க செஞ்சு போட்டுருங்க நான் குளிக்கிறது நீமா பாக்குறேன், நீங்க குளிக்கிறது நான் பாக்குறேன்னா நான் இப்படி அள்ளி அள்ளி குளிச்சேன்னா மூத்து மேல படுத்து இந்த பக்கம் படல, அதனால மொத்தம் சேர்த்து அடிச்சு குளிச்சோமா. புருஷ திருவா கூப்பிட்டியா? போன் பண்ணி கூப்பிட்டியா? புருஷ திருவா ஓடுன்ற நீரோட அறிவித்து வந்து விட்டோங்களா? ஆமா மாமா முத்தமிழின் பள்ளிகள் உல்லாசமாக நாமும் தண்ணி கம்மியா இருக்குடி, கொஞ்சம் ஆழத்துல போய் குளிக்கலாம். வேண்டாம் மாமா ஏண்டி ஆழத்திற்கு சென்றால் விடுவோம் அம்மா. அச்சின் போடுவோமா? ஆமா தண்ணி அதிகமா வருதுன்றியா? வேகமாக அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. அம்மா வேண்டாம் அம்மா. இல்ல எனக்கு உள்ள முழுகி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? நீ என்ன அம்மா அலையானது வேகமாக அடித்து கொண்டு செல்லுது அம்மா. ஆனா தண்ணி போறது போட்டு நாம குளிச்சுட்டு வந்துடலாண்டி. வேண்டாம் மாமா, நம்ம அடித்து சென்று விடுவோம் மாமா. நான் அங்கதான் குளிக்க போறேன். வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. சரி உங்க விருப்பமே ஆகட்டும் அம்மா. அப்படியா? பரவாயில்ல. சத்தான சிலம்பொலிக்கும் தங்கள் மகளே, அறியாமல் நாம சேர்ந்து நீராடுவோம். சத்தத்தை சிலம்பொலிக்கும் தங்கள் மகளே, அறியாமல் நாம நிற்போம், நீராடுவோம்.
எங்க கங்கா எங்க கங்கா இங்க இருக்குடா. இங்க குளிச்சிருந்தீங்க ஏய் இங்க குளிச்சிருந்தீங்க ஆமா. ஓ ஆயமாக்கிட்டே ஐயோ கங்கா ஏய் கங்கா நதி லட்சமாயிடுச்சு ஐயா. கங்கா இல்ல ஆ, இந்த மாமி கிட்ட போய் சொல்லலாம் வாங்கோ அப்படியா ஆமா சொன்னாதா? மாமி கிட்ட சொல்லிடுவோம் நம்ம கடமை முடிச்சிடுவோம் அப்படியா? சரி புறப்பட நான் புறப்படுறேன். அடி அதெல்லாம் சொன்னே ஏன் இவ்வளவு வழக்கமாக வருகின்றாய்? பஸ் போயிச்சா பஸ் போயிச்சு நானும் கங்கையும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து நதிக்கரையில் நீராடி கொண்டிருந்தோம் நேரத்தில் கங்கையானவள் அடித்து சென்று விட்டாள். அப்படியா? ஐயையோ, மகளே! ஐயோ, என் செல்வமே, கங்கா! உன்னை நாசோர நதிக்கரைக்கு சென்று, உன்னை குழந்தையாக பெறுவதற்கு நாசோர நதிக்கரைக்கு சென்று நான் பணிந்து வந்தேனே. பணிந்து வந்த குறையத்திலே எனக்கு குழந்தையாக தோன்றி, இப்படி எங்களை பழக வைக்க விட்டாயே, கங்கா! டேய் மெய்யான செய்தி சொல்ல கைகாலடு கூதையோ செல்ல வச்சிருக்கா டேய் கம்முன்னு தான் சொன்னா வீரான ஆசை கொண்ட மகளே மகளே ஐயோ செல்வமே கங்கா நீ குழந்தையாக எனக்கு கிடைத்த பிறகு இந்த பூயை நாங்கள் பூரிப்புடன் இருந்தோமே இப்படி பழக வைக்க விட்டாயே கங்கா மகளே உந்தனை வேண்டி வெகுநாள் இருந்தோம் ஆயுள்கள் சாத்தினாயே மகளே 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 உன்னை வேண்டி
மகளே கங்கா மடிந்தாயோ மகளே கங்கா வேண்டாயோ தாய் தந்தையரை நீ விட்டாயோ மகளே கங்கா அரும்பாவியாகிவிட்டோம் நாங்கள் பூண்டாயோ நாதன் பாதா நீ போனாயோ மகளே கங்கா எங்கள் பிள்ளையில்லா குறையை தீர்த்து எங்களை விட்டு எப்படி மடிந்தாயோ எப்படி மடிந்தாயம்மா எங்களை விட்டு என்னமாய் பிரிந்தாயம்மா எப்படி மடிந்தாயம்மா எங்களை விட்டு என்னமாய் பிரிந்தாயம்மா அம்மா அம்மா நன்றி ஐயோ ஐயோ அழகாலத்தை உள்ள அழகாலத்தை உள்ள மாதவா பிள்ளை செல்லும் இல்லாத எங்களுடைய வாழ்க்கையிலே மகனாக கங்கையிலே கிடைத்து எங்கள் பிள்ளை இல்லா குறையை தீர்த்த கங்கையானவள் இப்பொழுது அதே கங்கையிலே மறந்திருக்கின்றார். இந்த கதை எப்படி இருக்கு தெரியும்? எப்படி இருக்கு சுவாமி? ஒரு கிராமத்திலே யதுகுலத்தைச் சேர்ந்த கெட்டிக்காரி என்று சொல்லக்கூடிய மாமியாரானவள் தன்னுடைய மருமகள் இடத்திலே படி மோர் கொடுத்து பக்கத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று விற்று வர சொல்லுவது வழக்கம். அந்த பக்கத்து கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் வழியிலே ஒரு ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. குறுக்க ஒரு ஆறு போய் கொண்டு இருக்கும். மருமகளானவள் படிமோரை சுமந்து ஆற்றில் இறங்கி செல்லுகிற நேரத்திலே ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை சுவாமி?
படிமோரை விட்டு நாம் எப்பொழுது வசதியான வாழ்க்கை வாழ்வது? ஆமா, படிமோரோடு நீரை கலந்து விட்டால் ஆ, பணம் பெருகும் என்று தான் நினைத்தார். அதிகமா பணம் பெருக்குன்னு ஆசை. மோரோடு நீரை கலந்தால் கலந்து மோரை விட்டு வந்து பணத்தை மாமியாரிடத்திலே கொடுத்தால் மாமி கிட்ட கொடுக்கோ. மாமியார் பார்த்தார், பார்த்து நாம் படுத்ததோ படிமோரி படிமூறு தான் கொடுத்தோம், இருமடங்காக பணத்தை கொண்டு வந்திருக்கின்றாளே, அதிகமா இருக்குதே பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி மருமகள் ஆனவள் ஏ, மோரோடு நீரை கலந்துதான் விட்டிருப்பார். கலந்து தான் வித்திருக்கோம். அப்படி என்று ஏ, படிமோருக்கு உண்டான பணத்தை ஒரு பகுதியாகவும் ஒரு பகுதியாகவும் தண்ணீர் கலந்து விட்ட மோருக்கு உண்டான பணத்தை ஒரு பகுதியாகவும் சேமித்து வைத்தார். மறுபடியும் 2 பக்கமும் சேர்த்து வச்சுட்டாங்க. நாளாக நாளாக ஏ, அந்த மாமியாருக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை தோணியது? மருமகள் இப்படி மோரை விட்டு வந்து நம்மிடத்திலே தருகின்றாளே, ஆமா, அண்ணவனுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி அணிவித்து மகிழ வேண்டும் என்றுதானே ஆ, படி மோருக்கு உண்டான பணத்திலே ஏ, ஒரு பட்டணி கொலுசையும், ஆமா, கால் கொலுசு. தண்ணீர் கலந்து விட்ட மோருக்கு உண்டான பணத்திலே ஏ, ஒரு பட்டணி கொலுசையும் ஏ, வாங்கி அணிவித்து மகிழ்ந்தாள். மருமகளுக்கு வாங்கி போட்டாங்க. ஆமா, ஏ, வழக்கம் போல ஏ, மருமகள் ஆனவள் ஏ, மோரை சுமந்து சென்றார். ஆமா, வித்துட்டு வர. விட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஆமா, ஆற்றை கடந்து ஏ, கரையேறி கவனிக்கின்ற நேரத்திலே ஒரு காலிலே இருந்த ஆ, பட்டணி கொலுசானது காணவில்லை. ஒரு கொலுசு காணாம போச்சு. பாவம். ஆற்றிலே இறங்கினார், ஏ, தேடினார், ஏ, ஓடினார், ஏ, அழுதால் புரண்டால். ஆமா, கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? ஆத்துலயாச்சு கிடைக்கல. பாவம். அத்தன்மை கொப்பாக ஆ, ஆரோடு வந்தது நீரோடு சென்ற கதையைப் போல ஆமா, பிள்ளை இல்லாத எங்களுடைய வாழ்க்கையை ஆ, கங்கா தேவியை பூஜிக்கின்ற நேரத்தில் ஆமா, கங்கையானவள் எங்களுக்கு குழந்தையாகத்தான் நீரின் மேல் மிதந்து ஒரு தேவதையாக வந்து எங்கள் பிள்ளை இல்லா குறையை தீர்த்தார். குறைய தீர்ந்து போச்சு. அப்படி ஆ, நாலு ஒரு மேனி பொழுதுமாக வண்ணமாக வளர்ந்தார். ஆமா, கங்கையிலே குளிக்கின்ற நேரத்தில் ஏ, கங்கை நீரிலே ஏ, அடித்து செல்லப்பட்டார். பாவம். கங்கையிலே அடிச்சு போயிடுச்சு. பாவம். இந்த விதிக்கு நாம் என்ன செய்ய முடியும்? என்ன பண்றது சுவாமி? வேதநாயகி சுவாமி, குழந்தையாக நீங்கள் என்னதான் தெரிவித்தாலும் நம்முடைய குழந்தையை மறந்தோ பிரிந்தோ என்னால் இருக்க முடியாது சுவாமி. நம்முடைய குழந்தை எப்படி நதியிலே இறங்கி படித்தாலும் அதுதான் இதோ இருக்கிற நதியிலே இறங்கி ஆதியை தாக்கிக் கொள்கிறேன். மகனே கங்கா. வேதநாயகி சுவாமி, மகளிர் அந்த துக்கத்தால் நான் அதே நதியில விழுந்து மடிந்து விடுகிறேன் என்று நீ ஆவேசப்படுகிறாய். நீ இறந்த பிறகு இந்த புவியில் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது? இருவருமாக சேர்ந்து இந்த நதியிலே நம்முடைய உயிரை மாற்றிக் கொள்ளலாம். தந்தையே, நில்லுங்கள், நில்லுங்கள். யாரப்பா நீங்கள்? நான் இறங்கிய குழந்தை இறந்த நேரத்துக்காக நாங்கள் இதோ இருக்கும் இந்த நதியில இறங்கி என்னுடைய உயிரை போக்கு தருவாயில் இப்படி சத்தியாரம் என்று தாயை தந்தையை நினைத்தாயே. யாரப்பா நீங்கள்? தாயே, யாருப்பா? நான் தான் கங்கையில மிதந்து வந்த கங்கை நான் தானம்மா. சாரி, உங்களுக்கு கங்கையில மிதக்கி எங்களுக்கு குழந்தையாக சொன்னேன். நான் தான் தாயே. உங்களுக்கு குழந்தை இல்லாத குறைகளை தீர்ப்பதற்காக சிறிய குழந்தையாக கங்கையிலே மிதந்து வந்தேன் அல்லவா? உங்க குழந்தை இல்லாத குறைகளை தீர்த்து இப்போது நான் தேவதையாக காட்சி அளித்திருக்கின்றேன். ஆமா, யமதர்ம ராஜனுக்கு ஓய்வில்லாத கோயில் ஏற்பட கைலாய வாசகத்திலே முறையமிட தரசு மீது அமர்ந்திருந்த உன்னை பூலகத்திலே குழந்தையாகத்தான இறக்கி எங்கள் பிள்ளைகளா குறையை தீர்த்து எங்களை விட்டு மருந்து தேவதையாக வடிவெடுத்திருக்கின்றார். உண்மைதான். இதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம்? தாயே, நான் உனது பாதம் அஞ்சாடி வைக்கிறேன். தாயே,
தேவதையாக கிடைத்து தேவதையாக வடிவெடுத்திருக்கின்றாய். ஆமா. ஆனால் எங்களை மட்டுமல்லாது இந்த புவியில் உள்ள மக்கள் யாவரையும் காத்து ரட்சிக்குமாறு தாமையோடு கேட்டுக்கொள்கிறோம் அம்மா. தாயே ஆகட்டும் அப்பா. எப்படி எங்கள் இடத்திலே குழந்தையாக தோன்றி எங்கள் இடத்திலே வளர்ந்து இப்படி சத்தியாக இந்த காட்சியை பார்ப்பதற்கு இந்த பாரில் யாவற்றுமான எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தாயே, வெகு நாளாகியும் குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த குறையை தீர்ப்பதற்காக உங்களுக்கு நான் இருந்தாலும் எங்களையும் இந்த புயல இருக்கப்பட்ட மக்களையும் ரட்சிக்க வேண்டுமா? அப்படியே ஆகட்டும் தாயே. ஆமா, சிறிய குழந்தையாக கங்கையிலே மிதந்து வேதாந்து வேத குல சிகாமணிக்கும் ஆமா வேத நாவிகிக்கும் குழந்தை இல்லாத குறையை தீர்த்து அவங்க விட்டோம். இல்லத்துல வளர்ந்து குறைய தீர்த்துட்டேன். அதன் பிறகு உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்ததால் ஆமா. அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களை தண்டித்து கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆமா, அதான் பகவான் சொல்லி அக்கிரமங்களை அழிக்க வேண்டும் என்றால் ஆயுதங்கள் வேண்டும். ஆயுதங்கள் வேண்டும். ஆயுதங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதம் வேண்டும் என்றால் நாம் யாரிடம் செல்வது? யாருக்கிட்ட பெரிய இடமா என் அண்ணன் திருவேங்கடனை நினைத்தால் ஆமா, அதுக்கு உண்டான வழி கிடைக்கும். உடனே வந்து தந்து விடுவார். கண்டிப்பா கொடுத்துருவாரு அவரு. அண்ணனை நினைக்கலாமா? நீ நினைச்சு பாருமா, தானா வந்துருவாரு. பச்சைமலை பவளம் மலை கவிதா மலர்களை காக்க வேண்டும் கவிதா வைத்தே பச்சைமலை பவளம் மலை கவிதா பச்சைமலை பவளம் மலை கவிதா மலர்களை காக்க வேண்டும் கவிதா வைகுண்டா பரமசிவன் வாழும் மலை கோவிந்தா வைகுண்டா பச்சைமலை குடகு மலை கோவிந்தா குமரேசன் வாழும் மலை கோவிந்தா வைகுண்டா திருமலை வெங்கடேச மாதவா ஆசி 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 ரொம்ப சந்தோஷம் சுவாமி உன்னை கண்டதுல. மாதவா சுவாமி, என்னுடைய மகுடம் எல்லாம் எப்படி ஜொலிக்கின்றது? என் கூட்டு பணமாசி இன்னும் ஜாஸ்தியா கூட சொல்லிக்கும். ஆமா, ஊட்டில போட்டுக்கணும். ஆமா, வெங்காயர் கௌரி
பணம் கொடுத்து காட்டு வருகின்றேன். அவங்க கிட்ட காசு மொத்தம் பிடிக்க நான் புரியும். எங்கடா பிடிக்கிறாங்க? பின்ன மொத்தம் உண்டியில போடுறான்ற போடாத மனசு வச்சிருந்தா கூட அது போட சொல்லிடுறேன் மனசுல. ஏய், எவ்வளவுதான் பணம் வந்தாலா நான் வாங்கின காலத்துக்கு வட்டி கட்ட முடியலடா. எவ்வளவுதான் போடான்னு கோடி சொல்லும் வந்தா கூட கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வட்டி கட்ட முடியல. ஆமாண்டா, ஒன்னா மாதிரி கடைக்காரங்க நாட்டை உபயோகிக்கிறாங்க. ஆமா, வட்டி கட்டுற வேலையே சரியா போச்சு. யாருக்கு? யாருக்கு? எனக்கு. உனக்கு விவேகனுக்கு. மாதவா, நான் திருப்பதி மலையில அமர்ந்து ஒரு நாள் பாய் பண்ணி இருக்காளுங்க. ஆமா, அண்ணாவளுக்கு கிடைக்க தகராறு ஏற்பட்டு எதுவோ தக்காளி தகராறு மாதிரி உங்கள்கிட்ட தகராறு. உன்னிட பக்தனாகத்தான் காட்சி அளிக்கின்றார்கள். என்னுடைய பக்தனா வந்து போறாங்களே, என்னுடைய பக்தனாக என்னுடைய மக்கள் யாரும் வரலையே, வரவில்லையே என்று முறையிட்டார். உங்ககிட்ட நங்க டிவியில நங்க பூமி வருபவர்கள் வருபவர்கள் என்னுடைய பக்தராக இருக்க வேண்டும். வருபவர்கள் உன்னுடைய பக்தரா இருக்கணும். நான் தரித்திட்டு சென்ற பிறகு திரும்பி போ சொல்லு உன்னுடைய பக்தனாக மாற்றிக்கிறேன் தெரிவித்து. ஆமா, எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு அனுப்பிச்சிடுற. நான் போட்டு வராங்க, தொப்பி போட்டு வர்றாங்க. அப்படி இருக்க இந்த பூமியிலே ஈட்டனுடைய தடியிலே இருக்கும்படியான கங்கையானவள் இந்த பூமியிலே உதித்து பக்தனாகிய வேதன் குலத்திலே ஆமா பெண்ணாக பிறந்து நாளொரு நேரியும் ஒய்தொரு வண்ணமாகத்தானே வளர்ந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து மீண்டும் கங்கையிலே மறைந்து என்னையே கணிக்கின்றால் கங்கையானவள். தங்களையே துதிக்கிறாங்க என்ற குறையோ தெரியவில்லை. சென்று கங்கையை காணலாம்பா. அப்படியே ஆகட்டும் சுவாமி, கங்கையை காண வேண்டியதுதான் முக்கியம். அதான் சென்று அப்படியே கோவிந்தா நமோ நாராயணா ஆபத்தாண்டவா அநாதரட்சகா கார்மேகவண்ணா கமலக்கண்ணா மதுசூதனா ஆபத்தென்று சொல்லவருக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய கண்ணா நீயே துணை எனக்கு. தங்கா அண்ணா எப்பொழுது வந்தீர்கள் அண்ணா? இப்போதான் வந்தேன். தங்கை ஒடிநடியா வந்துக்கிறாரா? தங்கா இந்த தினத்திலே அண்ணா என்னை துதி செய்ய வேண்டிய காரணம் என்ன கங்கா? வந்த உடனே கேக்குறேன், உனக்கு எதுவுமே தெரியாது அண்ணா? ஒண்ணுமே தெரியாது எனக்கு. உலகத்தில் உனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறதா? உனக்கு தெரியாத ஒன்று நடக்குமா? ஏன் நடக்காது? இல்ல அப்படிதான் நடக்கதா விட்டுடுவியா? எதற்காக இந்த பூமியில என்னை துதி செய்தார்? இருந்தாலும் என் வாயிலே சொல்லணும்ன்றீங்க. ஆமா ஆமா அண்ணா தங்கா, உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டதா? உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்தால் யமதர்மனானவனுக்கு ஓய்வில்லாத வேலை தொழில் அதிகரித்து விட்டதா? ஆமா. அண்ணவரை ஓடோடி வந்து சுவாமியிடத்திலே முறையிட சுவாமியானவர் என்னை அழைத்து ஜடாபாரத்திலே இருந்து என்னை அழைத்து உலகத்திலே நீ பெண்ணாக பிறந்து வேதகுல சிகாமணிக்கும் வேத நாயகிக்கும் குழந்தை இல்லாத குறையை தீர்த்து உலகத்தில் உள்ள அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களை தண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அக்கிரமங்கள் அழிக்க வேண்டும் என்றால் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் ஆயுதங்கள் வேண்டும் அல்லவா? ஆகினால எனக்கு வரம் வேண்டும் அண்ணா. வர வேண்டும். அதனால் தான் அழைத்தேன் அண்ணா. வர வந்தால் எதிரிகளை வெல்வேன். கண்டிப்பா உன் துணை இருந்தால் கண்டிப்பாக செய்வேன். தடையில்லாவரம் தந்தேன் கங்கையே கட்டுமக்கவே வேண்டாம் தடையில்லாவரம் தந்தேன் கங்கையே கட்டுமக்கவே வேண்டாம்
தங்கா? அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? என்ன தங்கா? நீங்க வரம் கொடுத்துன்னு சொன்னீங்க சரி. வரம் மட்டும் இருந்தால் ஒருவரை எதிர்க்க முடியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஆயுதங்கள் வேண்டும் அண்ணா. ஆயுதங்கள் வேண்டுமா? ஆயுதங்கள் இருந்தால்தான் எதிரியை வெல்ல முடியும். உனக்கு ஆயுதங்கள் தேவை. ஆமா, நாங்க கருத்துல இருக்கிற ஆயுதங்கள் வேண்டும். உலகாடு அம்பி ஊழிகள் காலக்கண்டாமும் இங்க ஓடிகள் உலகாடு அம்பி ஊழிகள் காலக்கண்டாமும் இங்க ஓடிகள். அண்ணா, தங்கா, என்ன சொல்றீங்க? நீ கேட்டபடி சூளம் இந்த ஆகட்டும் அண்ணா. தண்டாயுதம் இந்த ஆகட்டும் அண்ணா. போலிந்த மிக்க மகிழ்ச்சி. நீல ஜாட்டி இந்த இன்னும் எதுனா இருக்குதா? எது இல்லமா எல்லாரும் கும்பிட்டுனா அண்ணா, முக்கியமான வேலை இல்லையா அண்ணா? கடையில் அனுமதி வச்சு வேலை நான் வச்சுக்கிறேன். வேலை நான் வச்சுக்கிறேன். யார் வச்சுக்கிட்டு ஆயுதங்க? அதுவும் வேண்டும் அண்ணா. அதுவும் ஒரு ஆயுதம் தானே அண்ணா. வேல் நான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லப்பா. தண்டோடு வேர் சூலம் தனுர்வால் கேடைய முதல். எப்படின்னா வச்சுக்கிறேன் தினி ஒரே கையில. அண்ணா, தங்கா, இது மட்டும் கொடுத்தால் போராது. தங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமும் அந்த கோலும் வேண்டும் எனக்கு. இதுதான் தர முடியாதுமா. ஏன்னா, என் பைபிள் தாங்கிட்டு எது இருக்குது? அந்த தாங்கிட்டு சக்கரத்தை கொடுத்தா அவருக்கு வேலையே கிடையாது. சக்கரத்திலையா? சக்கரத்தால் தானே சக்கரம் குத்திட்டா வேலையே கிடையாது. சக்கரம் தான் முக்கியமா ஓடி. ஆகையால் நீ செஞ்சு உன்னை எதிர்த்து வரும் மாநிலங்களை கைவசப்படுத்தி வெற்றியோடு வருவாய் அங்கா. லட்சுமி என் பாக்கியம் அண்ணா. ஆட்சி ஆட்சி சென்று வாருங்கள். ஆனால் சென்று வருவேன். நான் சென்று வருவேன். ஏய், மாதவா! கையில் வச்சுக்கிட்டு ஒரே குத்து குத்துனா கோலை கூட இருக்காது, மொத்தம் காலையை போடும். ஏய், ஆ? இதுவரையில் நாம் எப்படி வாழ்ந்தோம்? ஏதோ பசுமையா வாழ்ந்தீங்க, பொறுமையா இருந்தா பொறுமையா இருந்தீங்க. அண்ணங்கிட்ட வாங்கின பொருளை கொடுத்தா தட்டா போதும், உள்ள என்னாண்டு வந்துடும். ஏய், பொறுமையாக தான் எதிரி வெல்ல முடிய வேண்டும். கண்டிப்பா வெல்ல முடியாது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது வீரத்தோடு எல்லாம் ஆயுதத்தோடு இருக்கணும். அப்படிதானே? ஆமா. ஏய், காவலன்! அட, அகிலம் மகளா துதிக்கோ, மகிமை சொல்லும். கையில ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னா எனக்கே பயமா இருக்குதம்மா. ஆயுதம் இல்லாத போது அமைதியா இந்த இப்போ வந்து ஆயுதத்தோட வர என்ன பண்ணியோ இருந்தாலும் பூமியில் உள்ளவரை காக்க. ஆமா, யாரு? இந்த உலகத்தையே காக்கணும் நீதான். என் பெருமான் ஆமா. ஈசனாகப்பட்டவரும் தரையில் இருக்கக்கூடிய கங்கையை எங்கே இந்த பூலோகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். ஆமா, புரியுதா? புரியுது. ஆக நான் கங்கையாகத்தான் ஜனித்து ஜனித்து பூமியில் உள்ளவரை காக்க வந்துள்ளேன். ஆமா. எப்படி வருகின்றேன் தெரியுமா? எப்படி வர்றீங்க? தெரிவிக்கின்றேன், புறப்படு. நான் கங்கையாக தரை வல்லவே இந்த மண்டலத்தில் கொள்ளவே
எங்களை தான் பார்ப்பாங்க. காவல் இவங்களாம் பயப்படுறாங்கம்மா. அகிலத்தில் புகழ் பெற்றவங்க புகைப்பற்று ஓங்க. அடியால் கங்கை அம்மனாகத்தான் ஆமா, நான் உருவெடுத்து வீர கங்கையா தீய சக்திகளை அழித்து அழுத்து வர்றீங்க. மாநிலர்களுக்கு பூவுலக மக்களுக்கு ஆமா, இடர் ஏற்படாமல் முத்து மொத்தம் கொடுத்து வர்றீங்க. அண்ணவர்களை காக்கவே வந்துள்ளேன். ஆமா, ஆனால் இருந்தாலும் இந்த உலகத்திலே பலவிதமான நோய்கள் எத்தனையோ நோய்கள் வருது, மக்களுக்கு இடையூறு கிடைக்கின்றன. கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவைகளை என்ன ஏற்று அவர்களை எதிர்த்து அதை கண்டு அறிந்து அவர்களை அந்த நோய்களை கண்டறிந்து விரட்டி அடித்து ஆமா அவர மக்களுக்கு நல்ல முத்தி மோட்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு. புறப்படலாமா? புறப்படி போகலாம். பணமரத்துல ஏறுவானா? நீ எல்லாருக்கும் பண்ணல நான் இல்ல இல்ல, எப்படா ஆடு தலையை விடுவோம், கத்தி தலைமையில வச்சு வெட்டலான்னு பாத்துக்கிறேன். நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. எனக்கு தெரியுமா? ஆனால் நப்தானு சமைத்தலில் வந்துக்க கூடிய இல்லையா? இன்னார் இல்லாத விளக்கம் விளக்கமா சொன்னால் அகிலத்திலே சுரம் சுரம் என்றால் உடல்நிலை ஒருவருக்கு சரியில்லாத பொழுது சுரம் என்பது எப்படி உருவாகும் என்றால் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் சுரம் என்பது ஒரு வைரஸ் நோய். 2 டிகிரி முடிச்சுதான் வந்து சொன்னா கூத்துக்க டிகிரிக்கு சம்பந்தம் இருக்குது. ஆமா, நீ யாரு வந்து எதுக்காக வந்துக்கிற? எப்படி என்றாலும் நானும் சைவசூரன் யாருடைய அருளால் அவதரிச்சீங்க? ஈசனுடைய அருளாலே இந்த சமய உலகத்திலே மக்கள் கூட்டமானது யாவற்றமாக ரொம்பி வழிகின்றது. யாவற்றமான நிரம்பி, அதாவது மக்களுக்கு எலி வயல சொல்லலாம், இப்படிதான் சொல்லி ஆகணும். சும்மா நிற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் போட்டு ஈஸ்வரன் நடைமுறையில் இருக்கக்கூடிய கங்கையானவர் மூலகத்திலே வெள்ளாக பிரபஞ்சத்தை தேவதையாக வடிவெடுத்து மூலகத்தில் உள்ள தேவதையாக வாதிட்டு அடிமணி செய்ய அதே ஈஸ்வரன் உன்னை சைவகுணமாக கங்கையின் வீரத்தை அனுப்பியிருக்காரு. கங்கையோடைய வீரத்தை பார்த்து என்னுடைய பலத்தை சோதிக்கவே எங்க பலத்தை சோதிக்க போற? ஆமா, என்னுடைய பலமும் சோதிக்க போறேன். அப்படி இருக்கத்தானே சைவ சூரம் என்றால் உலகிலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. பூமா தேவியானவர் கேட்கின்றார், என்னால் பூபாரம் தாங்க முடியவில்லை ஈசனே என்று கேட்க நாங்களோ பல சுரங்களை உருவாக்கி அந்த சுரத்தினாலே மக்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயானது மக்களை இறக்க செய்து அந்த யமதர்மன் பதியிலே அனுப்பி வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. இருந்தாலும் நோய் வந்ததா இல்லையா? பூலோகத்திலே அக்கிரமங்கள் செய்யக்கூடிய மக்களை தண்டித்து அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்த கங்கை வந்திருக்கிறாங்க. ஆமா, அந்த கங்கையை நீ சோதிக்க வந்திருக்கிற. ஆமா, வீரத்தை அவங்க அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. இவரைய மலேரியா அல்லது டைபாய்டு? டைபாய்டு இல்லை, டெங்கு. அப்படி கேட்டாங்க பூலோகத்திலே கங்கையானவர் உலாவி வருகின்றார். உங்களை போன்ற தேவதைகள் எல்லாம் அடக்கி வருகின்றார். எங்களை போன்ற சூழல்கள் எல்லாம் அடக்கி வர்றாங்க. அவள் கங்கையானவள் அடக்கி வருகின்றாள். அவளை சென்று அவளை உதைத்து அவளை எமல்பதிக்கு சேர்க்க வேண்டும் என்பது எங்கள் ஈஸ்வரிய கட்டளை. எமன் பதவி தான். ஆமா, யாரோ யாரோ பண்ண அடி யாரடி பெண்ணே, நீ இங்கே இருக்கிறாய். யாரடி பெண்ணே, நீ இங்கே இருக்கிறாய். Hey!
மூக்கல நாக்கல மொத்தத்துலயும் ஓய்வு உனக்கு ஏறினா 2 நாளா ஒழுங்குது எனக்கு. ஆமா ஏறினா ராசன் அவளுக்கு மரணம் ஒன்று அடி பெண்ணே அடி பெண்ணே உன்னை எப்படி அடி கங்கையே இந்த சுரத்தை பார்த்து ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் பேசும் நீ ஜரம் நான் கங்கையாக இருந்த கங்கை அம்மனாகத்தான் ஜனித்து பூ உலகில் வந்திருக்கின்றேன். கங்கை அம்மனா எங்கிருந்து வந்திருக்கின்ற நீ அம்மனா உனக்கு சக்தி அப்படி வாசப்படுத்தி எனது புகழை எப்படி அடி நாட்டிடுவேன் எனது புகழ் காட்டிடுவேன். நாட்டியல் புகழை மீட்டுத்தான் துஷ்டரை ஓட்டி அப்படி ஓட்டி மக்களுக்கு இடர் அந்த இடரத்தை கத்துக்கு வந்துக்கிறேன். கங்கையாக அந்த பூ உலகிலே வந்துருக்கிறேன். ஆமா ஏய் உன்னை எப்படி ஆஹா இவளை பெண்ணை சம்மதித்து இந்த பூ உலகிலே உன்னை வெட்டி இரையாக்குவதற்கு தான் இந்த சைவ
சந்தோஷமாக வந்திருக்கின்றேன். எப்படி பிழைப்பேனம்மா என்னை நீ வதைக்க வேண்டாம். தன்னை பொறுத்து என்னை வதைக்க நேரிட்டால் இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? மக்கள் எல்லாம் இந்த ஜுரத்தாலே வாடி வணங்கினால்தான் அஞ்சு பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடலை பற்றி. ஆமா, அதாவது ஒரு உயிர் போவது போல இருப்பதனாலே உடலை பற்றிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். எப்படி என்றால், அதாவது ஜுரம் வந்தா மட்டும்தான் உடலை பேணி காப்பதற்கு ஒரு மனசு வரும். அப்படி பாமர மக்களுக்கு நீ ஜுரமாகத்தான் தோன்றி, ஆமா, சிறிது நாட்கள் இருந்து மறைந்து விட வேண்டும். புரியுதா? அப்படியே விட்டும் தாயே. ஆனால் நீண்ட நாட்கள் ஜுரமாக இருக்கக்கூடாது. கங்கை பிடி என்று தான் பாமர மக்கள் கங்கையை பணிந்தால் அந்த கங்கைக்கு உண்டான ஆகாரங்கள் அனைத்தையும் உண்டால் நீ நோய் பறந்தோடி போக வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. புரிகின்றதா? அப்படியே ஆகட்டும். புறப்படு. ஆசீர்வாதம் செய்யும் தாயே. இருந்தாலும் சைவ ஜுரத்தை விட்டு விட்டோம். அடுத்தது பாமர மக்களுக்கு இடச் செய்கின்ற மற்றொரு ஜுரம் இருக்கின்றது. அகோர ஜுரம். ஆமாங்க, அது யார் வர்றான்னு பார்க்கலாமா? கண்டிப்பா போகலாம். அதுகிட்ட போவது யாருன்னு தெரியலையே.
மாட்டீங்க. மாத்திரை உஷாரா வச்சிடே. மாத்திரை நம்ம வாயில போட்டுக்கோம். மாத்திரை உஷாரா வச்சுக்கோ. மேலே மிஞ்சிட்டேன். எவ்வளவு துட்டு போட்டுவாங்க? 50 ரூபா போடுவாங்க மாத்திரை. மொத்தம் மாத்திரை புரியுதுடா. மாத்திரை காயா போச்சுடா. கையா இந்த மாட்டு மேல் வீச்சினேனால் எப்ப நடப்பார்கள்? எப்படி 3 கால்கள் நடப்பார்கள். ஆமா ஆமா என்னடா? ஆமா இந்த ராட்டில் காணரே அலர்த்து அந்த கடையா? ராட்டில் காணரு எங்க இது ராட்டில் கடையா? இதுதான்டா போட்டு மூட்டுக்கிறாங்க. இந்த வையாகாதே அப்படி இருக்க என்ன அனுமதி இல்லாமலே யாரோ ஒரு மாடு வந்திருக்கின்றாராம். மாதா ஆ, மாதம் அங்க வர்றான். ஏய், மாதுடா. மாடுடா. சீக்கிரம் மாமன் ஒரு பெண். ஓ, ஒரு பெண்ணு. மாதானவளா? மாதானவன். இது என்னுடைய கோட்டை. கொட்டையா? கோட்டைடா. ஓ, உன்னுடைய கோட்டை. என்னுடைய அனுமதி இல்லாமலே தகுமா. யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறா. என்ன செய்யலாம்? அவளை யார் என்று நானாக்கா நானாக்கா ஆ, நானாக்கா நானாக்கா நக்க 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 நானாக்கா அதுதான் மேட்ரு. முடிஞ்சு போச்சு. யாரோ வந்து இருக்கின்றார். அவனுடைய ஆணுவத்தை நான் கண்டறிய வேண்டும். கூறப்படுகின்றேன். அந்த பக்கம் திரும்ப அதை குழந்தைக்கு இந்த எதுனா பேசிட்டு போகுது. பயந்து அது பேர் வாங்கி போகுது. பயமில்லாத வருதுமா. என்னுடைய அனுமதி இல்லாமலே வந்தவள் யாரடிய? உடம்பு ஊர்ல எடுத்துன்னு வந்து யாருக்கா? கை வச்சா வைக்காத வைக்காத. மாத்திரையில இருந்து நிறைய கெட்ட தைரியமா கொண்டாட அந்த மாதிரியா? யாரடி யாரடி யாரடி? ஏய், என்னுடைய கோட்டை. மாத்திரலாம் பத்திரமா வச்சுக்கிறீங்களா? அவங்க கோட்டையில நீ எப்படி வரலாம்? ஏய், கோட்டை இல்ல. கோட்டை. கோட்டையில எப்படி வரலாம்? இந்த கோட்டையை கொண்டு வர ஆண்டு வரேன் நானு. என்ன மீறி வர வேண்டிய யார்? நான் யாரா? ஆ, ஏய், நீ யார்? எப்படி நீ சொல்லு, நான் சொல்றேன் அப்புறம். அது ஏய், அட ஏதாடி நீ ரியச்சறமே? இல்ல எதுக்கு வந்தானே? அடிவோ. ஏதாடி நீ ரியச்சறமே? நானா யாரு? ஆமா. நாயே ஏய், குர்ர நோய். நாயே ஏய், ஏனா? அது யாரா நீ இங்க
உன் பெயர் என்ன? உன் இருப்பிடம் யாது? நானே கங்கை கங்கை தரணி புகழவே. மறையர் குலம் தான் தெரியுதா? மறையர் குலம். ஆமா. ஏய் மறையர் குலம் என்றால் பிராமணர் குலம். அந்த பிராமணர் பெண்ணுக்கு என்னைக்கு கடத்திலே வாழேந்தி உத்தம் செய்யும் தெரியுமா? பயப்பூட்டிடுவாங்களா அவங்க? அப்படி உத்தம் செய்யும் நேரத்திலே உதிரமானது இருட்டால் பழுது ஓடிடுவாங்க. அந்த உதிரத்தை கண்டு கண்டு அச்சப்படுவார்கள். ஆமா, பிராமணர்னா ரத்தனாவே பார்த்தா கொஞ்சம் பயம்தான். மறைவர் கூட கங்கை. அடி கங்கை எவ்வளவு கண்டீரம் என்ன கங்கை மரியாதையாக ஓடிவிட்டால் ஒரே மட்டும்தான். அவ்வளவுதான், காவட்டு போட்டோம்னா கெட்ட நிக்க மாட்டேன். நான் சாதாரண யார் நீ? சாதாரண கவலைப்படாத. இருக்கு 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 வண்டியில் இருக்கா. வந்தவன் நானே. சங்கரனாச்சலத்தில் வந்தவன் நானே. இந்த தரணி புகழை மிஞ்சிடுவேன். இந்த தரணியில புகழ் புகை. ஆமா, உன்னை போல புகை யாரும் கிடையாது. யாருக்கும் கிடையாது. கனை விடுப்பியா என்னிடம்? ஒரே நாள் அடி பாராடி கணக்கை விடுத்த ஆனா பதினொன்று அம்மா தாயவா, உன்னுடைய மகிமை அறியாமல் உன்னை எதிர்த்து போர் புரிந்தேன். என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. நோய் ஏனென்றால் இந்த கங்கை வேடம் தரித்து நடித்தவர் யாரு? தில்லிநாதன் ஆசிரியர். புகழ் கீர்த்தி அனைத்தும் இந்த கங்கை அம்மனாவே அவருக்கு தான் சேரும். அப்பேற்பட்ட இடத்துல எதிரில் நீ ஆடுற விஷ்ணு ஜுரமாகத்தான் நீ தோன்றி மக்களுக்கு இடர் கொடுத்து வருகின்றாய். வேற யார்? நானா கொடுக்குறேன்?
அடிமையாயிட்டாங்களே. இந்த இடரை கொடுக்க கூடாது, புரியுதா? ஏய் யாராவது வந்தா வீரா ஆ? என்னால வந்து வீராது ஏன்? அனைத்து மரத்தை முடித்து ஆயுதத்தை முடித்து என்று வாயண்டி ஆஹா. நான் யாரு யார் நீயா? திருப்பதியை வாழக்கூடிய ஆ. வெங்கடேச பெருமாள் வெங்கடேச பெருமாளா? நம்மளை சோதிக்க வேண்டி ஆ, ஆ. நிச்சயமாக அவரை சோதி இதே போல் உன்னை எரித்து வரும் மாநிலங்களை கைவசப்படுத்தி வெற்றியோடு வருவாங்க அப்படியாகட்டும், புறப்படுங்கள் நீங்கள்.